ஹாய், வெல்கம் பேக் ஷாத்விக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கிட்ஸுக்கான ஒரு ஃபன் ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அங்கே எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அங்கே என்ன கேம்ஸ்லாம் இருந்தது, அங்கே சுற்றி பார்க்க என்னென்னலாம் இருந்ததுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நாங்கள் போயிருந்தது ஆக்சுவலி மண்டே, அதனால் அங்கே யாருமே இல்லை. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கும் இல்லை நல்லா விளையாடுறதுக்கும் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லா கேம்ஸ்லேயும் போய் சாத்விக்கை விளையாட வச்சோம். மெயினாக மண்டேன்றதுனால அங்கே யாருமே இல்லை, சாத்விக் மட்டும்தான் இருந்தான். அவன் கூட நல்லா யாருமே இல்லாததுனால நாங்களும் அவன் கூட சேர்ந்து நல்லா அங்கே ஃபன்னாக ப்ளே பண்ணி ஜாலியாக இருந்தோம். கிட்ஸுக்கு அங்கே ரொம்ப சேஃப்டியாக இருந்தது. மெயினாக விளையாடுற திங்ஸ் எல்லாமே, அந்த பால் ஐட்டம்ஸு, சர்க்கிள், ட்ராம்போலின் நிறையா இருந்தது ப்ளே கேம்ஸ். ஆக்சுவலி கிட்ஸ் கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் உள்ளே போகலாம். நம்மளும் சாக்ஸ் போட்டிருந்தா கிட்ஸ் கூட போய் உள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்கள மேலே தூக்கி விடுறதுக்கு, அதுக்கு எல்லாமே போகலாம். நாங்கள் மண்டே அப்புறம் அங்கே யாருமே இல்லாதனால அவன் கூட மேலே சர்க்கிள் எல்லாம் ரொம்பவே பயப்பட்டான். அவன் கூட நல்லா அதே சாக்கில் நானும் மேலே போய் சர்க்கிள்லாம் விட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ட்ராம்போலினில் தான் ஃபஸ்ட்டு ஏறவே மாட்டேன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் அவனை எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட வச்சு இந்த பால்லாம் தூக்கி போட சொல்லி விளையாண்டதுக்கப்புறம் ட்ராம்போலின் விட்டு கீழே இறங்கவே வர மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணான். நல்லா ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருந்தது கிட்ஸுக்கு. நல்லா எல்லா கிட்ஸுமே போய் தாராளமாக வெயிட் கெப்பாசிட்டியும் அது ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் டைம் போகிறதே அங்கே தெரியல. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே இருக்க எல்லா கேம்லேயும் ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 1 hour டைம் ஆகிடும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண. ஆனால் சாத்விக் தான் அங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது உள்ளேயே. ஆனால் நாங்கள் மண்டே போயிருந்ததுனால அந்த ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸில் இருந்தது. இந்த வீடியோட லாஸ்ட்டில் அங்கே என்னென்னா கேம்ஸ் இருந்தது. ஃபுல்லாக அந்த ப்ளே ஏரியா எப்படி இருந்ததுன்றதை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ்னால் 450 rupees ஒரு பேபிக்கு 1 hourக்கு. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ இருக்கோமோ அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணணும். அப்புறம் கம்பல்சரி சாக்ஸ், பேபிஸ்க்கு நம்ம சாக்ஸ் எடுத்துகிட்டே போயிடலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே நாங்களாம் அங்கே போய் தான் சாத்விக்கு வாங்கிட்டோம். சாக்ஸ் அங்கே பே பண்ணி வாங்கிக்கலாம். நமக்கும் சாக்ஸ் வேணுன்னா நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுக்கெல்லாம் கம்பல்சரி சாக்ஸ் இருந்தால் தான் உள்ளே நம்மளையும் விடுவாங்க, பேபிஸையும் விடுவாங்க. 3 to 4-5 years பேபிஸ்க்கெலாம் மெயினாக நல்லாயிருக்கும் விளையாட. அவங்களுக்கான அந்த சாஃப்ட் டாய்ஸு, சின்ன சின்ன அந்த ஆட்டோ மாதிரி வெஹிக்கல்ஸு, சீஸா மாதிரி அங்கே அப்படி நிறையா இருந்தது. மெயினாக சேஃப்டி, எல்லா இடத்துலையும் குஷன்ஸ் இருந்தது, நல்லா விளையாடலாம். அப்புறம் சாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரேக்ஸு, பேரண்ட்ஸ் உட்காரத்துக்கு தனியாக அந்த பக்கம் சேரு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோலலாம் சாத்விக் ஏறிட்டு வெளியவே வரல, அதிலே சுற்றிட்டு இருப்பான். அந்த குட்டியாக அந்த மஷ்ரூம் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டான். ஆக்சுவலி அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். உள்ளே அந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வச்சு குழந்தைங்க விளையாடலாம். மஷ்ரூம் ஹவுஸ் ஹாய் சொல்லுங்க. சூப்பர்.
சாத்விக் என்ன வேணும்? ஜூஸ் வேணுமா? ஆ சாத்விக் ஹவுஸா? யாரோட ஹவுஸ் இது? சாத்விக் ஹவுஸா? ஏ கியூட்டா இருக்குப்பா. ஜூஸா? இந்த ப்ளே ஏரியா நேமு, அட்ரஸ், டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னது அது? ஆட்டோவா? சூப்பர்டா. ஆட்டோ ஓட்டுறீங்களா? பாய் சாத்விக். Hey, super, bye. ஆக்சுவலி இந்த பால் கேம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சாத்விக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பால் எடுத்து அந்த ஏருக்கு மேலே வச்சா கரெக்டாக அது அழகாக பறக்கும். இதில் தான் அவன் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே இந்த ப்ளே ஏரியாவுக்கு வர்றது இதுதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். இல்லைன்னா நாங்கள் இங்கே வேறு இடத்துல விஆர் ஃபன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் எப்போயுமே அவனை சாட்டர்டே ஆனால் கூட்டிகிட்டு போவோம். இந்த இடத்துக்கு வர்றது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான், ஆனாலும் நல்லா ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்களும் சேர்ந்து அவங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நானும் சாத்விக் அவங்க அப்பாவும் 2 பேர் சேர்ந்து அந்த பால்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அவனும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலி ஆனால் பேரண்ட்ஸ்க்கெலாம் இங்கே உள்ள மேலே ஏறுறதுக்கோ அதுக்கெலாம் அலோடான்னு தெரியல. மண்டேன்றதுனால அங்கே யாருமே இல்லை அந்த ஒரு ப்ளே ஏரியாவில். நாங்கள் மட்டும்ன்றதுனால நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்களை எதுவும் கேட்கவும் இல்லை அவங்க. அங்கே அந்த பால் ஷூட் கன்லாம் இருந்தது, பட் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒன்று மட்டும்தான் ஆனில் இருந்தது. நல்லா இருந்தது. இந்த கேம் நீங்கள் யாராவது விளையாண்டுருக்கீங்களா? இது என்ன கேம்னு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திக் இங்கே பாரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கோம். அங்கே அப்படி சுற்றுற மாதிரி ஒன்று, குழந்தைங்க அதில் உட்காந்துட்டு மஷ்ரூம் ஹவுஸு, அப்புறம் குட்டி ட்ராம்புலின் 2-3 இயர்ஸ் குழந்தைங்களுக்கான ட்ராம்புலின். இது அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பேபிஸ் விளையாடலாம். ஆனால் 2-3 இயர்ஸ் பேபிஸ்னால் இது கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். அப்புறம் இது சுற்றுறதுலாம் அவனுக்கு உட்காரவே மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். எப்படியோ ஒன்று உடம்பு பிடிச்சி உட்கார வச்சோம். ஆனால் அவனுக்கு அதில் உட்கார தான் முடியல. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது கவர் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. அந்த குட்டி அந்த ஹார்ஸு, எலிஃபண்ட் ஷேப்பில் இருக்க பொம்மை, அதிலலாம் 1 year 2 years பேபிஸ்லாம் நல்லா விளையாடலாம் அதில். அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் ட்ராம்போலின். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இது குட்டி ட்ராம்போலின்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள், இதுக்குள்ளே போய் டனல் மாதிரி இருக்கும். உள்ளே போய் நம்ம ஏறி அந்த பக்கம் விளையாடுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 2 வெஹிக்கல்ஸ் இருந்தது, ஆட்டோஸ் மாதிரி. இதுதான் அந்த மொத்த ஏரியா. இந்த பக்கம் சேர்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரெஸ்டாரண்ட், உள்ளேயே ரெஸ்டாரண்ட். பேரண்ட்ஸ் வந்து அங்கே உட்காந்துக்கலாம்.
ரெகுலராக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியுமான்னு தெரில. பட் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வரலாம். நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற நேரம்லாம் நாங்கள் வந்து விஆர் ஃபேன் அங்கே போயிடுவோம். அது வந்து இன்னொரு நாள் நாங்கள் போய் வீடியோ எடுத்து போடுறேன். அது இன்னும் சின்ன ஏரியா தான். ஆனால் அதை கம்பேர் பண்ணப்போ இது ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியா. அதுக்காக தான் இங்கே அவ்வளோ காஸ்ட்டும் வாங்குகிறாங்க. அங்கே ரொம்ப சின்ன ஏரியா தான். அங்கே 200 ருபீஸ் தான் அங்கே 1 ஹவருக்கு. இங்கே 450 ருபீஸ். இதுக்குள்ளெல்லாம் உட்காந்துட்டு ஷாப்பிங் நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஆனால் திரும்பி நாங்கள் ரிட்டன் வரப்போ தான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான். ஃபஸ்ட்டு உள்ளே போக மாட்டேன்னா, அப்புறம் விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இது ஒரு சர்க்கிள் மாதிரி. இது மேலே ஏறி இந்த டனலுக்குள்ளே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. இது வழியாக வெளியே வர மாதிரி. பால்ஸ்லாம் கூட நல்லா குவாலிட்டியாக இருந்தது. நல்லா எங்கேயும் பேபிஸ்க்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரியோ அடிப்படுற மாதிரியோலாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்தது. மெயினாக இந்த சர்க்கிள்லாம் நான் வரப்பே ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. சூப்பராக இருந்தது அதுலேருந்து வரப்போ. பட் ஆனால் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கிட்ஸ் அதில் வந்தால் கொஞ்சம் இன்னும் சேஃப்டியாக இருக்கும். அண்டர் 2 இயர்ஸு இல்லை 2-3 இயர்ஸ்னால் கொஞ்சம் வந்து கூட யாராவது போனால் பரவாயில்ல. அவ்வளோதான். 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வேறு நல்ல வீடியோவில் மீட்